படம் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகி படுதோல்வியை சந்தித்தது. இப்படத்தின் தோல்விக்கு பின்னர் பேட்டியளித்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டார். அதில் படத்தின் முக்கிய காட்சிகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனதாகவும், அந்த காட்சிகள் இல்லாததால் படத்தின் ரிசல்ட் நெகட்டிவாக இருந்ததாக கூறியிருந்தார். அவரின் இந்த பேச்சால் லால் சலாம் படத்தை OTT தளங்களும் வாங்க முன்வரவில்லை. இதனால் ஓராண்டுக்கு மேலாக OTTயில் ரிலீஸ் ஆகாமல் இருந்த லால் சலாம் திரைப்படம் கடந்த மாதம்தான் OTTயில் ரிலீஸ் ஆனது. அதுவும் தொலைந்து போன ஹார்ட் டிஸ்கில் இருந்த கூடுதல் காட்சிகளோடு லால் சலாம் OTTக்கு வந்தது. லால் சலாம் தோல்விக்கு ஹார்ட் டிஸ்க் தொலைந்ததுதான் காரணம் என ஐஸ்வர்யா கூறியிருந்த நிலையில், அப்படத்தில் நடித்த விஷ்ணு விஷால் சமீபத்திய நேர்காணலில் பேசும்போது, லால் சலாம் என்னுடைய படம்தான். ரஜினி சார் அதில் 25 நிமிடம் கேமியோ ரோலில் நடித்திருப்பதாக இருந்தது. ஆனால் அது மாறிவிட்டது. ரஜினி ரசிகனாக பார்த்தால் அது 1 மணி நேரம் படத்தில் வருகிறார் என்றால் அது சந்தோஷம்தான். ஆனால் அது ஒர்க் ஆகவில்லை என விஷ்ணு விஷால் கூறியுள்ளார். படத்தில் ரஜினியின் கேரக்டரை விரிவுபடுத்தியது அப்படத்தின் தோல்விக்கு காரணம் என விஷ்ணு விஷால் சூசகமாக கூறியுள்ளது சோஷியல் மீடியாவில் பேசுபொருளாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.